அனைவருக்கும் வணக்கம். நம்ம யூடியூப் சேனல் ட்ரேடிங் வியூ தமிழ். இதில் டெய்லி மார்க்கெட் எப்படி எப்படிலாம் ட்ரேட் ஆகுன்றதை பதிவு போட்டுட்ருக்கோம். நிஃப்டி 50 முக்கியமாக நிஃப்டி 50 மட்டும்தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம வியாழக்கிழமை சொல்லியிருந்தோம், வெள்ளிக்கிழமை மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகும், அதுக்கு எதெல்லாம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நம்ம சொன்ன மாதிரி மார்க்கெட் மூமெண்ட் கொடுத்துருக்கான்றதையும் பார்ப்போம் இந்த வீடியோவில். அதுக்கப்புறம் போன வாரம் மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆகியிருக்கு அப்படின்ட்டு வீக்லி அனலைஸும் பார்ப்போம். நாளைக்கு மார்க்கெட் எப்படி எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான இதெல்லாம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ வியாழக்கிழமை போட்ட வீடியோவில் நான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் 23,650 ரேஞ்சுன்னு கொடுத்துருந்தேன். சப்போர்ட் பார்த்திங்கன்னா 23,470 கொடுத்துருந்தேன். மார்க்கெட் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் ஓப்பன் ஆகிட்டு அங்கேருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் எவ்வளோ தூரம் கீழே வந்திருக்குன்னு பாருங்களேன். எக்ஸாக்டாக நம்ம சப்போர்ட் இருக்கிற ஜோனில் சப்போர்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் மார்க்கெட் மேலே போக ட்ரை பண்ணியிருக்கு. மதியானத்துக்கு மேலே மறுபடியும் மார்க்கெட் நம்ம சப்போர்ட்டில் தான் மார்க்கெட் நின்றுட்டுருக்கு. ஸோ இதுதான் டெக்னிக்கல்னு நம்ம சொல்கிறது. மார்க்கெட் கீழே தான் போகும். ஏதோ ஒரு கிராஃப் எடுத்துகிட்டு நம்ம ஒரு 2 கோடை அப்படி போட்டுட்டு இதுக்குள்ளே தான் மார்க்கெட் போகும்னு சொல்கிறது கிடையாது டெக்னிக்கல் அனலைசிஸ். எக்ஸாக்டாக எந்த ஜோன்லேருந்து எந்த ஜோன் வரைக்கும் வரும், மார்க்கெட் கீழே வந்தால் மேலே போனால் எவ்வளோ தூரம் வரைக்கும் போகும் அப்படின்றது தான் டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே தான் மார்க்கெட்டு வெள்ளிக்கிழமை ட்ரேட் ஆகியிருக்கு. ஓவராலாக வீக் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம். போன சண்டே வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். முன்ன மார்க்கெட் ஒரு 2-3 மந்த்ஸாக இந்த சேனல் பேட்டர்னில் தான் போயிட்டு இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தேன். எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் அதுக்கு அடுத்த வாரம் இந்த சேனலை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு ஒரு புல்லிஷ் கேண்டில் வச்சுருக்கு. ஸோ மார்க்கெட் இந்த புல்லிஷ் கேண்டில் வச்சுருக்கு. ஸோ மார்க்கெட் பார்த்திங்கன்னா இதிலேருந்து ஃபர்தராக மேலே போகும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போது அதான் சொல்கிறேன். என்ன தான் ஒரு ரெட் கலர் டோஜி கேண்டில் வச்சுருக்கு. ஸோ என்ன தான் இருந்தாலும் மார்க்கெட் கன்ஃபார்மாக அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, எந்த இடத்துல இது ஒரு சப்போர்ட் ஆர் ரெசிஸ்டன்ஸ் எது வேணா இருக்கட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு சப்போர்ட்டை மார்க்கெட் பிரேக் பண்ணுதுன்னா அகெயின் அந்த லெவலை ரீடெஸ்ட் பண்ணிட்டு தான் ஃபர்தராக மூவ் ஆகும். அப்படி இல்லை, இது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது, மார்க்கெட் மேலே இந்த லெவலை பிரேக் பண்ணி அகெயின் இந்த லெவலுக்கு ரீட்ரேஸ் பண்ணிட்டு தான் மேலே போகும். இது பேர் தான் ரீட்ரேஸ்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ எந்த ஒரு லெவலில் அது பிரேக் பண்ணாலும் மேக்ஸிமம் ஒரு 90% ரீட்ரேஸ்ட் பண்ண தான் அது ட்ரை பண்ணும். சம் கேசஸில் மட்டும்தான் ரீட்ரேஸ்ட் பண்ணாமல் மார்க்கெட் அப்படியே மேலே போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? இப்போவும் மார்க்கெட் ரீட்ரேஸ் பண்ண தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கு. ஸோ இந்த வாரம் எப்படி இருக்குன்னா, மார்க்கெட் மேலே வந்த மார்க்கெட் அகைன் இந்த சேனல் பேட்டர்ன் அந்த பிளாக் கலர் லைன் போட்டிருக்கோம்ல, ஸோ அந்த பிளாக் கலர் லைன் வரைக்கும் அதுக்கப்புறம் அப் ட்ரெண்டுக்கு ஓவராலாக அப் ட்ரெண்டில் தான் இருக்குது, அப் ட்ரெண்டில் தான் போகும். இதுதான் வீக்லி அனலைசிஸ் சார்ட்டு. அடுத்து நாளைக்கு ஜூன் 24 அதுக்கான மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் என்னென்னு பார்ப்போம். நான் ரெசிஸ்டன்ஸில் எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண விரும்பலை. இதுக்கு முன்னாடி போன வாரங்கள் என்னென்ன ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருந்தனோ, ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் 23,650 இந்த ரேஞ்சு. ரெசிஸ்டன்ஸ் 2 23,800 900 ஒரு ரேஞ்சு. இந்த 800 900 இருக்கிற ரேஞ்ச் செகண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதையும் பிரேக் பண்ணுது அப்படின்னா 24,000 வரைக்கும் மார்க்கெட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சப்போர்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு சப்போர்ட் 23,350 ரேஞ்சு. செகண்ட் சப்போர்ட் பார்த்திங்கன்னா 23,200 ரேஞ்சு. அதுக்கு கீழே மார்க்கெட் வருதுன்னும் போது 23,100 ஓஏ டேட்டாவும் இதை தான் சொல்லிகிட்ருக்கு. ஸோ பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக் ஃபுல்லாமே ஸ்ட்ராங் கன்சால்டேஷன், நல்ல ஒரு வால்யூம் கிடைக்கல. மார்க்கெட் கன்சால்டேட் இருக்கும்போது வால்யூமும் அந்த அளவுக்கு உள்ளே நிறைய பீப்புள்ஸ் அண்ட் சப்ளை அண்ட் டிமாண்ட்ஸ் கிரியேட் ஆனால் தான் மார்க்கெட் ஒரு மூவ்மெண்ட் கிடைக்கும். எதுவுமே இல்லைனா இந்த மாதிரி சைடு வேஸில் தான் போயிட்டுருக்கும். ஸோ நம்மளால் பெருசாக எந்த ஒரு ட்ரேடும் எடுக்க முடியாது ஃபார் ஆப்ஷன் பையர்ஸ். ஓகேங்களா? ஸோ நல்ல கன்சால்டேட் ஆகிருக்கு. ஸோ நாளைக்கு மார்க்கெட் இந்த சப்போர்ட் வரைக்கும் கூட மேலே போகலாம். அப்படி இல்லைன்னா இந்த ட்ரெண்ட் லைனும் இருக்குது ப்ளஸ் சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நல்லா சப்போர்ட் எடுத்துகிட்டு ஃபர்தராக
அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது. இது எல்லாமே என்னோடய அனலைசிஸ் மட்டும்தான். நான் எப்படி வந்து நிஃப்டியை பார்க்குறேன், அதுக்கு எனக்கு ஏற்ற மாதிரியான ஒரு அனலைஸ் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. நீங்களும் அனலைசிஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் உங்களோட அனலைசிஸும் நமக்கும் செட் ஆகுது, ஒத்து போகுதுன்ற போது நீங்கள் வந்து உங்களோட ரியல் மணியை வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். ரியல் மணி வச்சு ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு 3 months ஆச்சும் நீங்கள் பேப்பர் ட்ரேடிங் பண்ணியிருக்கணும். நீங்கள் பேப்பர் ட்ரேடிங் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து ஸ்கில்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படியெல்லாம் மார்க்கெட் போகலாம், எந்த டைமில் எப்படி திரும்பலாம், எல்லாமே உங்களுக்கு கெயின் ஆகும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு உங்கள் ரியல் மணியை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். மார்க்கெட் அப் ட்ரெண்டில் போகும்போது நிறைய எல்லா வீடியோலையும் நான் சொல்லிகிட்ருக்கேன், மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் போகும்போது பொறுமையாக தான் மேலே போகும். ஓகேங்களா? அதுவே டவுன் ட்ரெண்டாக இருக்கும்போது சடன் ஃபால் இருக்கும். ஸோ இப்போவும் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் வந்து இப்போ கன்சால்டேட் ஆகிட்டுருக்கு. கன்சால்டேட் ஆகிட்டு அகைன் ஃபர்தராக அப் ட்ரெண்ட் தான் போகும். வேர்ல்டு வைட் கூட எந்த ஒரு நெகட்டிவ் நியூஸஸும் கிடையாது. குளோபல் நியூஸில் வரைக்கும் எந்த ஒரு நெகட்டிவாகவும் எதுவும் வரல இது வரைக்கும். ஸோ எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது. யூஎஸ் மார்க்கெட்டும் பாசிட்டிவாக தான் இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே பாருங்கள், எல்லா டேட்டாவும் தெரிஞ்சுக்கோங்க. வேர்ல்டு நியூஸ் பாருங்கள், நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டில் என்னென்ன நடந்துகிட்ருக்கு. எஃப்ஐஎஸ் அண்ட் டிஐஎஸ் இது ரொம்ப முக்கியமானது. ஃபாரினல் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், இந்த 2 பேர் என்ன பண்ணுறாங்க, எவ்வளோ பை பண்ணுறாங்க, எவ்வளோ செல் பண்ணுறாங்க, இது எல்லாமே நீங்கள் வாட்ச் அவுட் பண்ணணும். ஓகேங்களா? இது எல்லாமே இந்த டேட்டா எல்லாமே ஒன்றா இருந்து தான் அந்த மார்க்கெட்டில் ஒரு மூமெண்ட்டோ இல்லை ஏதோ ஒன்று நடக்கும். ஸோ யார் என்னென்ன பண்ணுறாங்கன்றதை வாட்ச் பண்ணுங்கள். கன்சல்டேஷன் நடக்கும்போது மேக்ஸிமம் வந்து ட்ரேட் எடுக்க தவிர்த்துருங்க. ஏன்னா உங்களுடைய கேபிட்டல் லாஸ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் அடுத்த ட்ரேட் எடுக்கவே முடியாது. ஸோ அதனால் அவசரப்படாதீங்க, பொறுமையாக இருங்க. மார்க்கெட்டோடு ட்ராவல் பண்ண கற்றுக்கோங்க. 2-3 பாயிண்ட்ஸில் நீங்கள் உங்கள் ட்ரேட் எடுக்கும் போதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வரணும். மார்க்கெட் எந்த ட்ரெண்டில் இருக்குது, அப் ட்ரெண்டில் இருக்கா. ஸோ நம்மளோட திங்கிங்கும் வந்து அப் ட்ரெண்டில் தான் இருக்கணும். அந்த நேரத்தில் வந்து நான் வந்து டவுன் ட்ரெண்டில் ட்ரேட் பண்ணுறேன்னு பண்ணிங்கன்னா காலி ஆகிடுவீங்க. ஸோ அதனால் மார்க்கெட் கூடவே ட்ராவல் பண்ண கற்றுக்கோங்க. ப்ராப்பராக டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணுங்கள். டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணிட்டா மட்டும் போதும், நமக்கு வந்து நம்ம நினச்சதெல்லாம் நடந்துடும் அப்படிலாம் இல்லை. டெக்னிக்கல் அனாலிசிஸ்ன்றது வந்து ஒரு 60% வந்து மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ணலாம். கன்ஃபார்மாக வந்து ஒரு 60 to 75% கூட நம்ம மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ணலாம். எப்போ வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து ஃபெயிலியர் ஆகும் அப்படின்னா, ஏதாவது ஒரு பெரிய பெரிய நியூஸஸ், ஃபார் எக்ஸாம்பிள் எலெக்ஷன், நமக்கு இப்போ பட்ஜெட் வந்து பிளான் பண்ணுவாங்க, அப்போது நம்மளுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் அதெல்லாம் பேசும்போது, அப்புறமேட்டா குளோபல் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபெட் கவர்னர்ஸ் வந்து பேசும்போது, ஸோ இந்த மாதிரியான பெரிய பெரிய நியூஸ் வரும்போது தான் வந்து இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ்லாம் கொஞ்சம் தடுமாறும். மற்றபடி நார்மல் டேஸ்லாம் வந்து நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ் வச்சு நம்ம ட்ரேட் பண்ணலாம். ஸோ ப்ராப்பராக கற்றுக்கிட்டு பேப்பர் ட்ரேடிங் பண்ணிவிட்டு உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைஸ்ட்டை கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரேடிங் பண்ணுங்கள். பார்க்கலாம் நாளைக்கு மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. நம்ம லெவல்ஸ் இருக்குது. ஸோ காத்திருப்போம். நன்றி, வணக்கம்.